ஹலோ எல்லாருக்கும் கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு நவகுஞ்சரம் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை பற்றி, அதாவது பறவையை பற்றி அல்லது மனுஷனை பற்றி இப்படி சொல்ல போகிறேன். அது என்னடா அது மிருகமா, பறவையா, மனுஷனா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நவகுஞ்சரம் என்ற விசித்திரமான விலங்கு நம் இதிகாசத்தில் ஒன்றான மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒடிய மொழி கவிஞர் சரளதாசர் எழுதிய மகாபாரத கதையில்தான் இந்த நவகுஞ்சரம் பற்றி சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதை நான் ஒரு படமாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா? இதுதான். நவ என்பது 9 என்ற எண்ணை குறிக்கும். 9 விலங்குகளின் வெவ்வேறு உடல் உறுப்புகள் இணைந்த ஓர் அபூர்வ இனத்தை குறிப்பதாகும். 9 விலங்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதில் 1 சேவலின் தலை, 2 மயிலோட கழுத்து, 3 எருதின் திமில், 4 சிங்கத்தின் இடை, இந்த இடம் சிங்கத்தோட உடம்பு மாதிரி இருக்குது. 5 பாம்பு வால், இந்த வாலை பார்த்தீங்களா, பாம்பின் வால், பாம்பே வாலாக இருக்கிற மாதிரி. 6 யானை, 4 கால் இல்லையா, அதில் ஒரு கால் யானையோடைய கால், ஒரு கால் முன்காலில், ஒரு கால் யானையோட கால். ஒன்று புலியோட கால், 7வது புலியோட கால். இன்னொரு கால் மானோட கால். இன்னொன்று மனித கை. 9 வந்துருச்சா? சேவலோட தலை, மயிலோட கழுத்து, எருதோட திமில், சிங்கத்தின் இடை, பாம்போட வால், யானையோடைய கால், புலியோட இன்னொரு கால், இந்த உடம்புலேருந்து இதுக்கப்புறம் புலி, அப்புறம் மானின் கால், இன்னொன்று மானோட கால், அப்புறம் மனித கை இன்னும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் 9 அந்த உயிரினத்தை. மனித கையில் ஒரு தாமரைப்பூ இருக்குது. மனித கையில் என்ன இருக்குது? ஒரு தாமரைப்பூ. பார்த்துக்கிறீங்களா? நவகுஞ்சரம் என்ற வித்தியாசமான விலங்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நவகுஞ்சரம் தான் அந்த வித்தியாசமான. இந்த நவகுஞ்சரத்தோடைய உருவம் பூரி ஜெகநாதர் கோயிலில் வடக்கு புறத்தில் இந்த நவகுஞ்சரத்தோடைய உருவம் செதுக்கப்பட்டது. நீங்களும் இன்றைக்கி போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். ஒரு முறை வனத்திற்கு சென்ற அர்ஜுனன் அங்கு மலை மீது அமர்ந்து தவம் புரியறான். அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? நவகுஞ்சரம் உருவம் கொண்டு அர்ஜுனன் முன்பாக நிற்கிறாரு. ஏதோ ஒரு அதிர்வு, சட்டனம் அப்படி கண்ண முடிந்து உட்காண்டிருந்தா கூட ஒரு அதிர்வு ஏற்படுமோ இல்லையோ, ஏற்பட்டதை உணர்ந்த அர்ஜுனன் டக்குன்னு என்ன பண்ணுறான்? தன் அருகில் இருந்த வில்லை எடுத்து அம்பை பொருத்தி கண்ண முடிந்தே பண்ணுறான். அதெல்லாம் பின்னர் தன் கண்களை திறந்து பார்க்குறான். சரி, அதை மேலே அம்போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தன் எதிரில் நின்ற அதிசய உருவத்தை கண்டு ஆச்சரியம் அடைகிறான். கடைசியில் கிருஷ்ணன் தான் இந்த உருவத்தில் வந்திருக்கார் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுண்டு அந்த உருவத்தை வணங்குறான். இதுதான் இந்த நவகுஞ்சரம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது மட்டும்தான் விலங்கு அப்படின்னு நினச்சிக்க முடியாது. இன்னும் என்னென்னலாமோ விலங்குகள்லாம் இருக்குது, அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனுடைய சந்ததிகள்லாம் இப்போ சில மறைந்து விட்டது, நம்ம அதனால் பார்க்க முடியல. இப்போ ஜுராசிக் பார்க்கில் பார்த்த அந்த மிருகம் கூட இப்போ இல்லை, ஆனால் முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறால, அதே மாதிரி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் கூட இருந்திருக்கு. நம்ம இதோட கோயிலில் யாழி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஒருவேளை இன்னுமே நம்ம கண்களுக்கு தென்படுமோ என்னவோ தெரியல. கலிகாலத்தை இப்போ கூட சில இடங்கள்லாம் போடுறாங்க கடற்பசு. கடற்குதிரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கடற்குதிரையை பார்த்துருக்கோம். ஆனால் கடற்பசு நம்ம கண்ணால் பார்க்கல. அதெல்லாம் இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வருது. இப்போ அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இருந்திருக்கலாம். பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
வணக்கம்.